ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஐயூ ஸ்டுடியோஸ். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஒரு நியூ அப்டேட் இல்லை, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு ட்ரெய்லரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யங் பர்சனாக கவர் பண்ணி ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம். ஒரு 2-3 சாங் வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முட்டை கலக்கின்னு சொல்லிட்டு அந்த சாங்லாம் பயங்கரமான ஹிட்டு. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசணும், பட் வாங்க ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கலாம். உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்லை மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. அவனை கெட்ட பசங்களோட எல்லாம் சேர விடாதீங்க. மாதிரி இருக்கு. இவனா பாரு, என் பையன் ஐயே சாவா மயிராவா. ஏய் போடு, யாரா கெட்ட இனிமே உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், லவ். எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான். ஆனா இப்ப ஏன் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்கடா. பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல தனுஷ் பண்ணாருல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. அவன் நிறைய விஷயம் ஒன்ன மாதிரியே பண்ணுவாமா. நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மளை மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு 4 பேரை நீ ஒருத்தடிச்சியா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. ஆல்பர்ட் மூவி தானே அது. அன்எக்ஸ்பெக்டட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. இது ஆக்சுவலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் ஆனால் செம ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு யூனிவர்ஸை வந்து ஒரு மெர்ஜ் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து அசுரனில் வந்து படிக்க சொல்லி அமுச்சு விட்ருந்தா என்ன வேலைடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க மீன்ஸ்லாம். பட் ஓவராலாக பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரெய்லராக தான் இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு ஒரு டிராகனோட ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. நம்ம வந்து முன்ன காலகட்டத்திலாம் பார்த்துருப்போம், ஒரு பட்டாளம் அந்த மாதிரி ஒரு யூத் ஜேர்னல், ஒரு ஸ்கூல் ரிலேட்டட் கதைமாக தான் இருக்குது. பட்டு நல்லா வருங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த லான்ச் அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாலாம் பேசுகிறப்பெல்லாம் இவர் வந்து கண் கலங்குறதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து படம் வந்து நல்லா வந்துடணும்னு. ஆக்சுவலாக ட்ரெய்லரே நல்லா இருக்குது, பாட்டுமே பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. இந்த படம் நல்லா ஓடும் அப்படிங்கிறதுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இந்த ட்ரெய்லர் வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஓவராலாக எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட பீட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஆழ்த்தோட்ட பூபதி, அந்த பூபதி சாங்கோட பீட்டு நடுவில் வந்ததெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் செம்மையாக இருந்துச்சு உண்மையாக. இன்னொன்று பற்றி சொல்லி ஆகணும், ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு வந்து அமௌண்ட்டே வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கெலாம் ஒரு பெரிய மனசு தேவைங்க. ஏன்னா வந்து இது ஆக்சுவலாக வந்து தனுஷ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி படம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. அவரும் ஓகே சொல்லிட்டாரு. பட் வந்து அமௌண்ட் வாங்கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர்லாம் எவ்வளோ வாங்குறாங்கிறது தெரியும். பட் யூத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஆதரவு கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மேலும் அருமையான வீடியோவில் சந்திப்போம். டாடா பை, see you on next video.